குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க, புவனேஸ்வரி தாயார், அருள்மிகு புவனேஸ்வரி தாயார். நான் இருக்கும் இடம் லக்ஷ்மி கடாட்சகம் உண்டு. புவனேஸ்வரி தாயாரை வணங்கினால் இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் இந்த புவனேஸ்வரி தாயாரை வணங்குகின்ற பொழுது அவ்வளவு அம்மனுக்குரியது. மேலே பாருங்கள், இது இருக்குது, அது என்னது, கற்பக விருட்சம், காமதேனு, கஜலக்ஷ்மி தாயார். இங்கே பாருங்க, கற்பக விருட்சம், காமதேனு, ரெண்டுக்கும் காமதேனு, கஜலக்ஷ்மி. இந்த பக்கம் ஃபுல்லாக லக்ஷ்மி தேவி இருக்காங்க. அதனால் இது அவ்வளோ ஒரு அழகான ஒரு படம். புவனேஸ்வரி தாயாரினுடைய பாருங்க, புவனேஸ்வரி தாயார் அவ்வளவு அழகாக இருக்கின்றார். புவனேஸ்வரி தாயார், நான் இருக்கும் இடம் லக்ஷ்மி கடாட்சகம் உண்டு. மாற்றி வச்சுட்டோம் போல இருக்கு. அதனால் புவனேஸ்வரி தாயாரினுடைய இது ஆஷாட நவராத்திரி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அம்மனோட இது இருக்குன்னு பாருங்கள். நான் படிக்கிறேன். சர்வாபரண பூஷிதையே சர்வேஷி வந்திடம்மா, சிவாயன பெயர் கொண்ட சிந்தாமணி வந்திடம்மா, மங்களத்தை செய்திடம்மா மாதா புவனேஸ்வரியே. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசான் நாலுவருடன் சதாசிவனையுமே வேடமாக்கி கொண்ட சிவே, ஐவரான மஞ்சத்தில் அமர்ந்து ஜோதியானவளே, கதம்பவன வாசினியே, காமகோடி வரம் அருள்வாய். சாக்த பிரணவத்தை சடுதியிலே தந்திட்டு கல் மஷங்களை போக்கி கலிதோஷம் அகற்றிடுவாய். நகக்கண் வழியாக நாரணனை சிருஷ்டித்தாய். புவனேஸ்வரி கவசம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹரிஹர பிரம்மாக்கள் அனன்யமாய் தொழுதேத்தும் தேவர்களும் முக்தர்களும் தினமும் தொழுதேத்தும் சித்தர்களும் பக்தர்களும் ஜென்மமெல்லாம் தொழுதேத்தும் புவனேஸ்வரி தாயே, போதுமம்மா இப்பிறவி, மறுபிறவி இனி வேண்டாம் மாதா புவனேஸ்வரி. பிறவி பயன் தந்த புவனேசி தாயே, கேள் பற்றினேன் திருவடியை பற்றறுப்பாய். புவனேசி உன்னாமம் பிணியறுக்கும் திருநாமம் என்று உணர்ந்தேன் முன் அருளாலே என் தாய் புவனேசி. மூல மந்திரம் திமிகையே முக்தியும் தந்திடம்மா, பக்தனுக்கு வசமாகும் பார்வதியே வந்திடம்மா, பயத்தை போக்கிடும் பர தெய்வமே வருவாய். நிர்மல நித்திய நிராகுலா வந்திடுவாய். மோக நாசினியே மோகத்தை போக்கடிப்பாய். சோபிதான தலைமேலாம் துன்பமெல்லாம் விளக்கி துரியதை திருத்திடுவாய். ஞான வைராகியம் நான்மறை ரகசியமும் ஆகம புராணத்தின் அகத்துள்ள ரகசியமும் வேதாந்த ரகசியம் விளக்கிடுவாய் புவனேசி. பிறவி பிணி அகற்றி பிரம்மமயமாய் போக்கிடுவாய். எல்லாம் சிவமெனவே எனக்கு அருளிடுவாய். நெஞ்சத்துள்ளே நீ இருந்து நித்திய முத்தனாக்கிடம்மா, அல்லும் பகலும் அடியேன் இவன் உனையன்றி மற்றோர் நினைவின்றி மகாராசி போற்றுகின்றேன் புவனேசி பொன்னடியை தலைமேலாம் தளத்திலே தந்திடவம்மா. தரிசனம் தந்திட்டு தரித்திரத்தை போக்கிடம்மா, உள்ளத்துள்ளே இருந்து உன்னை உணர்த்திடம்மா, உண்மையினை உணர்த்திடம்மா. திரிபுர சுந்தரியே தீட்டிடுவாய் வினைகளை, நான் உன்னை விடமாட்டேன் நன்றி நவிண்டிடுவாய் உபதேசம். ஹிரிங்காரம் தந்து தாயே, எண்ணில் உன்னை காட்டி ஆத்ம சக்தியாய் இருந்து அன்புடன் ரட்சிப்பு. அறம்பொருள் இன்பத்தை அம்மையை கொடுத்திடுவாய். வீட்டையும் தந்திட்டு விதியெல்லாம் விரட்டிடுவாய். பேரின்ப வீடருளி பிறவா வரம் தந்து பிரம்மானந்தத்தோடு பிரியாதிருத்திடச் செய். பிறவே உன்னை நானொன்று இனத்திடச் செய். இனத்தை பொய்யென்று புவனேசி காட்டிடம்மா. விருப்பு வெறுப்பற்று என்னை இருத்திடுவாய். நிராசையான வீட்டில் என்னையும் நீ நிறுத்திடம்மா. உள்ளும் புறமும் உன்னையே காட்டிடம்மா. காணும் காட்சியெல்லாம் காத்திடம்மா. காந்திமதி நீ என்று ஓசை ஒளியெல்லாம் உமாதேவி தானென்றும், ஸ்தாவர ஜங்கமத்தெல்லாம் ஜெகத்தாத்திரி நீ என்றும்,
புவனேசி உணர்த்திடுவாய், புனிதனமாக மாற்றிடுவாய், என்னையுமே காத்திடுவாய். என்னம்மே புவனேசி, நின்றும் இருந்துமே நின்னாமம் ஏத்திடுவேன், நடந்தும் கிடந்துமே நான் உன்னை போற்றிடுவேன். இமை பொழுதும் உன்னாமம் மறந்திட மாட்டேன் அம்மா. என் நினைவெல்லாம் நீ நின்றிடுவாய் புவனேசி. என் உளமெல்லாம் உனக்கேற்ற நைவேத்தியம் ஆகுமம்மா. நான் நடப்பதே நம்பிவிட்டேன் தாயே கேள். என் உடலாட்டமெல்லாம் உனக்கருளும் முத்திரையாம். என் உயிருக்கும் உயிரான ஆத்மசக்தி நீ என்றோ. அங்கிங்கெனாதபடி எங்கும் சக்திமயம், அழகிலும் அன்பிலும் அறிவிலும் சக்தியும் பராசக்தி, அணுக்கெல்லாம் சக்திமயம். சக்தியில்லாத தெய்வம் சமமென்று உணர்ந்திடடா. தெய்வங்களுக்குள்ளே தேவி இருப்பதாலே சக்தியுள்ள தெய்வம் என்று சடுதியில் சொல்லுகின்றார். ஹரிஹர பிரம்மாவும் அன்புள்ள தேவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் பக்தர்களும் சக்தியை தொழுதாலே சர்வசக்தியும் பெற்றார். புவனேசி மாதாவை முழுதோடு நீயும் அகத்துள்ளே துதித்தேத்தி அன்புடனே சரணடைந்து இடைவிடாது உனது உள்ளத்தில் இக்கணமே இருத்தி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் என்று உறுதியாக ஏத்தியும் நீ மலைபோல் இருந்திட்டால் மகத்துவம் புலப்பட்டு தன்னில் புவனசக்தி தரிசனம் காணலாமே. இப்படி புவனேஸ்வரி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க. நான் இருக்கும் இடம் லக்ஷ்மி கடாட்சகம் உண்டு என்று நமக்கு உணர்த்திய அந்த தாய், நான் இடம் லக்ஷ்மி கடாட்சகம் உண்டு. புவனேசி தாயே போற்றுகின்றேன் உன்னை. ஓம் அம்மா தாயே. செந்தாமரையில் தாமரை பூ மகாமேரு அத்தனை இதையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கும் தாமரை மல்லிகைப்பூ, உன் பாதங்களை நான் பாத கமலங்களுக்குச் சரணம். நான் இருக்கும் இடம் லக்ஷ்மி கடாட்சகம் உண்டு. புவனேஸ்வரி தாயே. அம்மா என் தாயே புவனேஸ்வரி மாதாவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவலை கொடுக்குறேன். ஆஷாட நவராத்திரியிலே புவனேஸ்வரியின் பாதக்கமலங்களே சரணம். இப்போ எல்லாம் வெயில், இது ஆடி மாதம்லாம் வந்துடும். மாரியம்மன் தாலாட்டு பாராயணம் பண்ணுங்கள். மாரியம்மன் தாலாட்டு ஆடி மாதத்தில் கட்டாயம், ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் அம்மகமாக போடும். அதனால் அந்த சூட்டை குறைக்கணும். குளிர்ச்சியான ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். புவனேசி தாயே. இந்த அப்படியே அவ்வளவு அழகாக இருக்காங்க. இங்கே பாருங்கள். புவனம் முழுதும் ஆளுகின்ற புவனேஸ்வரி, புறமறித்தன் பெறமிருக்கும் பரமேஸ்வரி, நவநவமாய் வடிவாகும் மாகேஸ்வரி. சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம்.
அம்மா தாயே புவனேஸ்வரி, அம்மா தாயே புவனேஸ்வரி. மலரட்டும் மலரட்டும் எங்கள் வாழ்க்கை, மலரட்டும் மலரட்டும் எங்கள் வாழ்க்கை, எங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ப்பாய் தாயே புவனேஸ்வரி. ஓகேங்க, அடுத்த வீடியோவில்